Hi, வணக்கம். நான் அசோக் குமார் from Malaysia. நான் வந்து basically I'm a musician. நான் வந்து ஒரு singer, composer, songwriter and also lyricist. And எங்களோட இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மியூசிக் பண்ணாலும் அதை வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு நாங்கள் வீடியோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் வந்து வீடியோ பட்ஜெட்டுன்றது வந்து தனியாக எங்ககிட்ட இருக்காது. ஸோ அதனால் சில சமயங்களில் நம்மளே சொந்தமாக எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டப்ப நானே சொந்தமாக வீடியோலாம் எடுத்து மொபைலில் எடிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் வந்து பிசியில் வரும்போது ஃபிலிம் ஒரு அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் எடிட்டிங்லாம் பேசிக் எடிட்டிங்லாம் பண்ணி வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட் அதாவது டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா, வை டோன்ட் யூ ட்ரை ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி பாருங்கள் பிரதர், அது வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டு, ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பட் ஆக்சுவலாக வந்து அதோட இன்டர்ஃபேஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சமயத்தில் தான் எனக்கு இந்த மாதிரி ப்ரீமியர் ப்ரோ கோர்ஸும் வந்து ஜஸ்ட் ரைஸ் அகாடமி ஒரு 40 hours கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என் ஃப்ரெண்டு மூலிமா தெரிய வந்ததுனால உடனடியாக நான் என்ன பண்ணேன், கான்டாக்ட் பண்ணதும் அவங்க அந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண ஒரு ஆஃபர் ப்ரைஸில் எனக்கு கிடைச்சது. நான் வந்து ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இந்த 40 hours என்ன சொல்லி கொடுத்துட முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னோட டியூட்டர் வந்து மாஸ்டர் குமார் சொல்லுவோம். நான் ஒரு மாஸ்டர் குமார்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்த 40 hours-ன்றதை விட அந்த டே பை டே ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு. அவர் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு டியூட்டராக அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் அவங்க படித்து கொடுத்தது மட்டும் போல் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அத்தனை கொஸ்டின்ஸுக்கும் கரெக்டாக அதுக்கான விளக்கங்களை வந்து கரெக்டாக கொடுத்து நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் அந்த கோர்ஸை முடிச்சு கொடுத்தாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஃபுல்லாகவே அந்த Adobe Premiere பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ. ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. என்னென்னா இது வரைக்கும் பாய்ச்ச சாஃப்ட்வேர்ஸில் வந்து அதில் உள்ள ப்ரீசெட்ஸ், அதில் உள்ள டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து சொந்தமாகவே ப்ரீசெட்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம். அப்படிங்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஐடியா என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறது வந்து என்னோட மாஸ்டர் குமார் அவருக்கு, அண்ட் ஆல்சோ த ஃபவுண்டர் ஜெபி ஜோஸ் அவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டை நடத்திட்டு இருக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கும் பார்த்துட்டு இருக்க, இன்கேஸ் இந்த வீடியோ யாரும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒன்று தான், இந்த மாதிரி ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சு, அது கிராஃபிக் டிசைனிங், ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர் ப்ரோ, இப்படி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய ஆரம்பிச்சுன்னா இன்னும் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜஸ்ட் ரைஸ் அகாடமியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட போய் கற்றுங்க. நானே வந்து இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ உடனடியாக ஜாயின் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு அதுவும் கற்றுக்கணுன்றது ஆசை. ஸோ இவ்வேளையில் மீண்டும் ஜஸ்ட் ரைஸ் அகாடமிக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப், அசோக் குமார் ஃப்ரம் மலேசியா.